குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனுக்காக ஒரு சில கொஷின் பேப்பர்லாம் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ பாருங்கள், கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது, தெரியாத கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ நம்மளால் அதெல்லாம் வந்து சரியாக எழுத முடியுதா, கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். 1 மார்க்கு 14 1 மார்க் இருக்குது அப்படின்னா, அந்த 14 1 மார்க்கும் கரெக்டாக நம்மளால் எழுத முடியுதான்னு பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமம் வந்து ஒரு தடவை போட்டு பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம தரோவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமானு பாருங்கள். ஈஸியாக இருந்ததுன்னா ஓகே, பட் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். நல்ல டைம் இருக்குது உங்களுக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஷினையும் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக கொஷின் பேப்பர்லாம் வந்து நம்ம எழுதி பார்க்கும்போது சேம் கொஷின் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம கொஷின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோமோ, எழுதி பார்க்குறோமோ ரொம்ப நல்லது நமக்கு.